இன்னைக்கு என்ன வீடியோ தூக்கி போட்டு பாப்போம். அச்சச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அப்படி என்ன பயங்கரமா இருக்கு? அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லுவேன். அந்த பயங்கரமான விஷயம்னா Realme ஃபர்ஸ்ட் டைமா பட்ஜெட் செக்மென்ட்ல 256GB ஸ்டோரேஜோட இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இதுல 8GB RAM இருக்கு, 8GB விர்ச்சுவல் RAM இருக்கு. விர்ச்சுவல் RAMால பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இல்ல அப்படினாலுமே எந்த பயனும் இல்ல. இந்த மொபைல்ல அதுவும் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுல பேட்டரி 5000 mAh கொடுத்திருக்காங்க. 5000 mAh இருந்தாலுமே இதோட weight 183 கிராம் தான் இருக்கு. thickness 7.93 mm இருக்கு. இத கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கும் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கும் நல்லாவே இருக்குது. இந்த பேட்டரிக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. அது போக பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா இந்த Realme Narzo 60 மொபைல் இருக்கு. இதுக்கான ஒரு TPU கேஸ் இருக்கு. அதுக்கான யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்திருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிளும் இருக்குது. இதோட கேமரான்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் இருக்கு. அதுக்கப்புறம் 3 கேமரா அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு 2 கேமரா வந்து சேர்த்திருக்காங்க. அதனால பெரிய யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா எப்பயும் காலங்காலமா கொடுக்குற அதே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து ஓரளவு ஓகேவா இருக்கு. ஷார்ப்னஸ் நல்லா இருக்கு. டீடைல் கூட பரவாயில்ல. டைனமிக் ரேஞ்ச் ஓகேவா இருக்குது. இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல நீங்க செல்ஃபி கேமராக்கு வந்தீங்க அப்படின்னா போட்டோ குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லாவே எடுத்து தரல. கொஞ்சம் மொழுமொழுன்னு அந்த ஆவரேஜா தான் அந்த போட்டோஸ் இருக்கு. ரியர்ல போர்ட்ரைட் ஷாட் அப்படின்னு பார்த்தா அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ரியர்ல அந்த பேக்ரவுண்ட் பிளர் வந்து அந்த அப்பர்ச்சர் வந்து 0.95 ல இருந்து 16 வரைக்கும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு பிளர் வச்சு நம்மளால போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோஸ்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 1080 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். 60 fps கான ஆப்ஷன் கூட இதுல கிடையாது. மொபைலோட டிஸ்ப்ளே 6.43 இன்ச்ல Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்குது, கலர்ஃபுல்லா இருக்குது, வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. டேய் Realme நீதானா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆள பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ப்ளேக்கு ஸ்கிரீன் ப்ரொடக்டரும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே வந்து இங்க பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவாவே கொடுத்துட்டாங்க. எதுக்கு இத மென்ஷன் பண்ற அப்படினா நிறைய பிராண்ட் வந்து இதோட அதிகமான பிரைஸ் செக்மென்ட்க்கு கூட வாட்டர் டிராப் நாச் டெயிலோட மொபைல் போன் லான்ச் பண்றாங்க. அது என்ன பிராண்ட் அப்படின்னு தெரிஞ்சதுனா கமெண்ட்ல சொல்லுங்க. பீக் பிரைட்னஸா 1000 nits இருக்குது. அதனால அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது டிஸ்ப்ளே ஓரளவு பிரைட்டான டிஸ்ப்ளேவா இருக்கு. இங்க டச் ரெஸ்பான்ஸும் 120 Hz கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு ஐ கேர்க்காக TUV ரெகன் லைட் சர்டிபிகேஷனும் இருக்கு. அது போக இந்த பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி Realme வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி அந்த பிரைட்னஸ் வந்து 20000 லெவல் வரைக்கும் அட்ஜஸ்ட்மென்ட் ஆகிறதுனால நமக்கு என்ன பிரைட்னஸ் தேவையோ அதை எக்ஸாக்ட்டா அது ஆட்டோமேட்டிக்கா ஷோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு பிரைட்னஸ்ல வேரியேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஃபீச்சரை Realme தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த பட்ஜெட் செக்மென்ட்ல கொண்டு வரோம் அப்படிங்கறதையும் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்க ரியர்ல வந்தோம் அப்படினா டிசைன் வந்து Realme 11 சீரிஸ்ல இருந்த அதே மாதிரியான டிசைன் அந்த கேமரா மாடல் வந்து அப்படியே பிளேஸ் பண்ணிட்டாங்க. ரியர் வந்து ஒரு கிளாஸ் பேக் மாதிரியான டிசைன், பட் இது வந்து பிளாஸ்டிக் பேக் தான். இங்க கிளாஸ் பேக் மாதிரி கொடுத்திருக்கிறதுனால அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாமே ரொம்பவே கேப்சர் பண்ணுது. அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. கீழ வந்தோம் அப்படினா அந்த Narzo பிராண்டிங் இருக்குது. இந்த எட்ஜஸ் எல்லாமே இங்க ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. அதனால கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே பிளேஸ்மென்ட்க்கு வந்தா இங்க டாப்ல ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. அதை கவர் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படினா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணா ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா டுயல் சிம் இந்த மாதிரி போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல், 5G ரெடி மொபைல். இந்தியால 5G யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டம்ல வந்தா இங்க 3.5 mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு. அது பக்கத்துலயே ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வருது. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. பெரிய அளவுல லவுடா இல்ல. அதனால பெரிய அளவுல லவுடா எதிர்பார்க்கறீங்க அப்படினா இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிக்காது. அப்படியே ரைட் சைடுல வந்தோம் அப்படினா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் வருது, கீழ பவர் பட்டன் வருது. இத வந்து அவங்க ஹெவியா டெஸ்ட் பண்ணதா சொல்றாங்க. வால்யூம் பட்டனை வந்து 1 lakh டைம் பிரஸ் பண்ணி கூட அது டேமேஜ் ஆகல. அதே மாதிரி பவர் பட்டன் வந்து 2 lakh டைம் வந்து பிரஸ் பண்ணி செக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம பிரஸ் பண்ணி செக் பண்ண போறது கிடையாது. இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கவர் பண்ணிருக்காங்க. பொதுவா 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வரைக்கும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து கவர் பண்றது கிடையாது. பட் Realme வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை ரொம்ப கீழே இறக்கி வச்சிட்டாங்க. அதனால சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணும்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை யூஸ் பண்றதுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்குது. மத்தபடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே வர்க் பண்ணுது. இந்த ஸ்பீக்கர்ல சவுண்ட் வந்து லவுட் கம்மியா இருந்தாலுமே Realme என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படினா 200% அல்ட்ரா பூம் ஸ்பீக்கர் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. வால்யூம் இன்கிரீஸ் பண்ணும்போது 200% காட்டுதே தவிர சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு லவுடா இல்ல. இதுல OS க்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட Realme UI 4.0 கொடுத்திருக்காங்க. அந்த இனிஷியல் செட்டப் இதெல்லாம் முடிச்சு தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஆஃப் பண்ணி உள்ள போனா கூட தேவையில்லாத ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவா இன்ஸ்டால் ஆயிட்டே இருக்கு. அதுல நிறைய கேம்ஸ் இந்த கேண்டி கிரஷ், பிளாக் பிளாஸ்டர், கிரவுட் ரஷ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிட்டே இருக்கு.
அது பெரிய டிஸ்டர்ப் பண்ணுது. அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட எதுக்கு அதை நம்ம செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா ப்ரீ இன்ஸ்டாலாவே கொடுத்திருந்திருக்கலாம். ப்ரீ இன்ஸ்டால் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. தொடர்ந்து Realme வந்து அந்த ப்ளோட்வேர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதை எப்பதான் குறைப்பாங்க அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன்ஸ், அந்த சிஸ்டம் சர்வீசஸ் ஆப் மார்க்கெட்ல இருந்து எக்கச்சக்கமா வந்துட்டே இருக்கு. அது தேவையில்லை அப்படின்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கேன். அந்த விஷயங்கள்லாம் ஆஃப் பண்ணி தான் இந்த மொபைல் இனிஷியல் செட்டப் பண்ணியிருந்தோம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட நடுவுல அது வந்து பாப்அப் ஆகி அதை ஆன் பண்ணலைன்னா மொபைல் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகாது அப்படிங்கறதையும் கேட்டுட்டே இருக்குது. சோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். Realme இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். கடைசியா அதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இங்க MediaTek Dimensity 6020 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பேர் மட்டும் தான் புதுசு, ப்ராசஸர் வந்து பழசு தான். MediaTek Dimensity 700 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை ரீநேம் பண்ணி லான்ச் பண்ண ஒரு ப்ராசஸர். இது வந்து உங்களுக்கு டே டு டே யூசேஜ்க்கு நல்லா இருக்கும், மல்டி டாஸ்கிங்க்கு ஓரளவு ஓகேவா இருக்கும். பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுல இந்த ப்ராசஸர்ல எதிர்பார்க்காதீங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ், நான் இதை எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு எக்ஸாக்டான பிரைஸ் தெரியாது. பட் எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 15000 ரூபாயில இருந்து 18000 ரூபாய்க்குள்ள லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸப்ட் பெர்ஃபார்மன்ஸை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே Realme நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நீங்க பெரிய அளவுல கேமர்ஸா இல்ல, உங்களுக்கு நார்மலான யூசேஜ் போதும், செல்ஃபி கேமரால பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணலாம்.